ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகளருளும், ஆனந்தமாக ஆசிகளருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. தந்தையும் தாயும் உன் சொந்தமானோர்கள் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தையும் தாயும் உன் சொந்தமானோரும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனின் நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதனும் என்றார், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. ஒப்பில்லா நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே, ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்வோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவர் ஆழி போல்வான் மழை நீரைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழி போல்வான் மழை நீரைக்குமே. சேர்ந்திட சியோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சியோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம், பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகளருளும், ஆனந்தமாக ஆசிகளருளும்.
ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவை போல வேற தெய்வம் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் அழகான நாமம், இயேசுவின் நாமம் அற்புத நாமம், இயேசுவின் நாமம் அதிசய நாமம், இயேசுவின் நாமம் மகிமையான நாமம். அவருடைய மகிமையான மகத்துவமான அவருடைய நாமத்திற்கு கரங்களை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க போற்ற பாட எங்களுக்கு நீர் இந்த வாய்ப்பை தந்தீரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லப்பா. உம்மை போல ஆச்சரியமான கர்த்தர் யாரும் இல்லை தகப்பனே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும்.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவர் இயேசு மாத்திரம் போதும், இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, இயேசு மட்டும் போதும் எனக்கு எல்லா சூழ்நிலையிலும், அவர் எனக்கு போதும், அவரே எனக்கு நம்பிக்கை, அவரே எனக்கு நிலையான என் துருகம், என் கேடகம். He is my fortress, he is my strong tower, he is my everything என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே நீர்தாம்பா எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தெய்வம். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே. நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் துருகம், நீரே எங்கள் கேடகம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் நம் வீடுகளிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் வீடுகளிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருமாய் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லலாமா? நம்முடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். தகப்பனே, என் பாரத்தை எல்லாம் தாங்குகிற கர்த்தர் நீர்தான் அப்பா. என் பாரங்களை எல்லாம் சுமக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. என் பாரங்களை எல்லாம் சுமப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லப்பா. என் பாரத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். என் பையனை குறித்த பாரம், என் மகளை குறித்த பாரம், என் கணவனை குறித்த பாரம், என்னுடைய மனைவியை குறித்த பாரம், என் என் வயதான பெற்றோர்களை குறித்த பாரம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வேலையை குறித்த பாரம், என்னுடைய கடன் பிரச்சனைகளை குறித்த பாரம், என்னுடைய வியாதியை குறித்த பாரம் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரே, உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கால வேளையில், என் பாரத்தை நான் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. டேடி, என் பாரத்தை எல்லாம் நான் உங்க சமூகத்தில் இறக்கி வச்சிடுறேன்ப்பா. என்னால் முடியாது, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியாது, என்னால் இந்த சுமையை சுமக்க முடியாது, என்னால் இந்த கஷ்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலப்பா. எனக்கு உங்க உதவி வேணும், எனக்கு உங்க கிருபை வேணும், எனக்கு உங்க இரக்கம் வேணும், எனக்கு உங்க தயவு வேணும். அது எனக்கு சம்பூரணமா இந்த கால வேளையில தாருங்க தகப்பனே. என் வீட்டுக்கு தேவையான அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை இந்த கால வேளையில என் தேவன் நீர் தருவீராக, என் தேவன் நீர் தருவீராக. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு ராஜா நமக்கு இந்த கால வேளையில வேண்டிய கிருபைகளை தருவாராக. நம்முடைய பாரத்தை அவர் மேல் இறக்கி வைத்திருக்கிறபடினால் அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள காரியத்தை இந்த கால வேளையில நிச்சயம் செய்வார். இரண்டாவது, இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய மனதிலே நல்ல மன அமைதியை கர்த்தர் தரும்படியாய், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். நல்ல மன அமைதியை தரும்படியாய். சில நேரங்களில் மனது மிகவும் குழப்பமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. நான் குழம்பி போயிருக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எப்படி என் காரியங்களை செய்யணும், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் எனக்கு தெரில. கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு போதித்து, நானே உனக்கு வழிகாட்டுவேன், நான் உனக்கு போதித்து உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே திருவுளம் பற்றுகிறார். சேர்ந்து சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் என்னை போதித்து நடத்துவீர், நான் அதை நம்புகிறேன். நீர் என்னை கரம் பிடித்து நடத்துவீர், நான் அதை நம்புகிறேன். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் நம்புகிற நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தவே படுத்தாது. நான் நம்புகிற நம்பிக்கை என்னை தலைகுனிந்து நிற்க வைக்காது. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பலப்படுத்துங்க, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்முடைய எல்லா பாரங்களையும் சுமந்த கர்த்தர் நம்முடைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் நமக்கு உதவி செய்ய வல்லவராகி இருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். தகப்பனே, என்னுடைய வீடுகளிலே
என்னுடைய வீடில் எல்லா எங்கிலும் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே, சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க வீடுகளில் சமாதானத்தை தாருங்க, சமாதானத்தை தாருங்க, சமாதானத்தை தாருங்கப்பா. இந்த வார்த்தை 3 முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, என்னுடைய வீட்டில் சமாதானத்தை தாருங்க, சமாதானத்தை தாருங்க, சமாதானத்தை தாருங்க. ஒரு சில காரியங்களை முடிவெடுக்க முடியாமல் அது ஒரு கன்ஃபியூஷனாகவே போயிட்டுருக்கும். அல்லது அதில் ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பின்தொடர்தல் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். யாரோ வந்து திருப்பி திருப்பி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஐயோ, அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உறுதியாயிரு மகனே, உறுதியாயிரு மகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீமையை விட்டு விலகு, நன்மை செய்ய தேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் இந்த அதிகாலை நேரத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். தீமையை விட்டு விலகி சில நபர்களை விட்டு நம்ம தனித்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்மை தள்ளுவாரானால் நம்ம தனித்திருப்பது நலம், நம்ம மறைந்திருப்பது நலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மறைந்திருந்தால் கலங்கரை விளக்கை போல வெளிச்சம் கொடுக்க தேவன் உங்களை வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றி, 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 நன்றி அப்பா என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக, கர்த்தர் அப்படியே செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். வியாதி உள்ளவர்கள் எல்லாருக்கும் பரிபூரண சுகத்தை என் தேவன் பரலோகத்திலிருந்து கட்டளையிடும். அப்படின்னு செய்கிறதற்காய் நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே உங்களை அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருச்சபையிலே கேரல் சர்வீஸ் ஆரம்பிக்கிறபடினாலே நமக்கு சபையில் சென்று அதிகாலை பாடல்களை பாடி அங்கே எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு கடினம் என்பதனால் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் நாட்கள் வரைக்கும் நம்ம வீட்டிலிருந்தே ஜூம் மூலமாக இந்த ப்ரேயரை நம்ம செய்யலாம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கடந்த நாட்களில் நீதிமொழிகள் 20:27 இந்த வசனத்திலேயே பல நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் அதில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தின் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி, நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற இந்த ஆவி, இந்த ஆத்துமா தேவன் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கும். ஆகவே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நாம் கடந்த சில நாட்களாக பல டைட்டிலில் இதை பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைட்டிலில் நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்முடைய இருதயத்தில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுவது என்பதை நாம் கவனித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நம்முடைய உள்ளத்தில் வருகிற ஒரு எண்ணங்கள், அதாவது எப்படி வரும் என்று சொன்னால் கில்ட் அல்லது ரெக்ரெட், குற்ற உணர்வு என்று சொல்லுவார்கள். குற்ற உணர்வு அல்லது வருத்தம், இது நிறைய பேருக்குள்ள இருந்து கொண்டு இருக்கும். அதில் முதலாவது ஒரு காரியம், 4 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது ஒரு காரியம், தனக்குத்தானே சொல்லுவார்கள், நானே எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். இது ஒரு நெகட்டிவ் தாட். நானே எல்லாவற்றையும் அழித்து விட்டேன், நானே எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன், ஐ டெஸ்ட்ராய்ட் எவ்ரிதிங், என் கைனாலேயே அழிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப பேசி, நான் இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுது. அவங்க வாலிப வயதில் சொல்லியிருந்திருப்பாங்க, செய்திருப்பாங்க. அதை இப்போ நினச்சி நான் இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஜெபம் பண்ணுகிறார், என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தருக்கு தெரியும். நாம் சில காரியங்கள் மனம் பதறி அல்லது
ம், பிசகி ஏதோ காரியங்களை நாம் செய்திருப்போமே ஆனாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, தகப்பனே, என்னுடைய பலவீனங்களை நான் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். அதையே பேசிக் கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் செய்தது ஒருவேளை தவறாகவே இருக்கட்டும், 1000 முறை தவறாகவே இருக்கட்டும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சாது சுந்தர் சிங் என்கிறதான ஒரு தேவ மனிதன், மிகப்பெரிய தேவ மனிதன். அவர் வட இந்திய பகுதிகளிலே மிஷனரியாக பல இடங்களில் பல அற்புதமான பணிகளை செய்தவர். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிருள்ள புஸ்தகங்களாக இருக்கிறது. அப்போ அவர் இமயமலை பகுதியில் நடந்து சென்று பல பல ஊழியங்களை பல கிராமங்களில் வட இந்தியா பகுதிகளில் அந்த நாட்களில் அவர் செய்தவர். அப்படி ஒரு நாள் அவர் இமயமலை பகுதியிலே போய் கொண்டிருக்கும்போது திருடர்கள், அந்த காலத்தில் திருடர்கள் அதிகம். இவர் திருடி மனிதர்களை கொண்டு போய் கொன்று போட்டு அவரிடத்தில் இருக்கிற நகை பணங்களை திருடி விடுகிறது வழக்கம். அப்படித்தான் இவரையும் கடத்தி கொண்டு போனார்கள். போகிற வழியிலே யாரோ ஒருவர் வருகிறார், வழி பிரயாணம் செய்கிறவருடைய கையில் பணம் இருக்கும் என்று சொல்லி அவரை கொண்டு போனார்கள். கொண்டு போய் போகிற வழியில இவர் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல இந்த திருடன் மனம் திரும்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை காணப்பட்டது. அப்போ அந்த திருடன் அவரிடத்தில் சொல்லுவான், ஐயா, நான் செய்திருக்கிற தவறுகள் ஏராளம் ஏராளம். இயேசு என்ன மன்னிப்பார்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் சாது சுந்தர் சிங் அவரிடத்தில் சொல்லுவார். இது அவருடைய ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். அவர் சொல்லுவார், நிச்சயமாக இயேசு உங்களை மன்னிப்பார். அப்போ அந்த திருடன் சொல்லுவார், நான் எவ்வளோ பணம் எத்தனை பேர்கிட்ட திருடி இருக்கேன்னு தெரியுமா? இவர் சொல்லுகிறார், நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு மன்னிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ அவர் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு முறையும் மனிதர்களை கடத்தி கொன்னு போட்டிருக்கிற அந்த எலும்பு கூடுகளெல்லாம் காண்பித்து, இதெல்லாம் என்னால் கொல்லப்பட்டவர்கள், இப்போ என்ன சொல்கிறீங்க? இயேசு என்ன மன்னிப்பார்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்கவே மாட்டார். அப்போ இவர் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே, நான் செய்தது அறியாமையினால் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை மன்னிப்பார். பின்னாட்களில் அந்த திருடன் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக அவரோடு கூடவே இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல எல்லாவற்றிலும் பாடுபட்டும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படி என்றால், நான் என் கரத்தினால் இதை செய்து விட்டேன், தவறு இழைத்து விட்டேன், நானே எல்லாவற்றையும் அழித்து விட்டேன், என்னால தான் இது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுது, என்னால தான் என் குடும்பம் இப்படி இருக்கு, என்னால தான் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க என்று நீங்களே உங்களை வருத்தி கொள்ளாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வறுமையானால் ஏசப்பாவிடத்தில் போய், ஏசப்பா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி என்னை உருவாக்கும் ஆண்டவர் என்று சொன்னால், நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், 100க்கு 100 கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை அல்லது கடந்த கால வாழ்க்கையை எரைஸ் பண்ணி ஒரு புது வாழ்க்கை தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த அதிகாலை நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து, உங்களுடைய கடந்த காலங்கள் எல்லாம் கடந்து போகும், புதிய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும் மகனே, புதிய ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, என்னால் தான் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, என்னால் தான் நானே என் கையால் அழிச்சிட்டேன், இந்த வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து, உங்களுடைய சிந்தையிலிருந்து எடுத்து விடுங்கள். 2வது வார்த்தை, நெகட்டிவாக நமக்கு வருகிற 2வது வார்த்தை பாருங்க, நான் இந்த விஷயத்தை வித்தியாசமாக செஞ்சுருக்கணும், ஆனால் நான் இப்படி செஞ்சதுனால இது இப்படி ஆகிப்போச்சுது. இதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். கவனித்திருக்கிறீங்களா?
இதை நான் மாற்றி செஞ்சுருக்கணும். ஐ ஷுட் ஹவ் டன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நான் வித்தியாசமான இந்த விஷயத்தை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் அதை அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இதை இப்படி பண்ணாமல் இப்படி அங்கே போகாமல் இருந்திருக்கலாம், அதை செய்யாமல் இருந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கடந்த காலங்கள் முடிந்து போனவைகள். நேற்றைய தினம் நமக்கு முடிந்து போய்விட்டது. இன்றைய தினத்தை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். இன்றைய தினத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:4 என்ன தெரியுமா சொல்லுகிறது? Psalm 36:7, Psalm 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், தகப்பனே எனக்கு இப்படி ஆயிடுச்சுது, நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிருந்திருக்கணும், ஆனால் நான் இப்படி செய்யாமல் விட்டுட்டேன், என்னுடைய பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு அவரிடத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர், எல்லாவற்றிலும் உதவி செய்ய வல்லவர், எல்லாவற்றிலும் பலன் தர வல்லவர், எல்லாவற்றிலும் கிருபைகளை தர வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் இந்த பர்டிகுலர் மேட்டரில் தான் உனக்கு உதவி செய்வேன், இந்த பர்டிகுலர் மேட்டரில் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற உன்னதமான கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகவே நம்பிக்கையோடு கூட இந்த விஷயத்தில் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு வார்த்தை, இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் மை ஃபால்ட், என்னுடைய தவறு அப்படின்னே வருத்திக்கிட்டு இருப்போம். ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் இப்படி என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார். என்னுடைய பொண்ணை நான் இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடாது, அனுப்புனது என்னுடைய தவறு. அப்போ இன்னொருத்தர் இப்படி என்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, பேசுனது தவறு. இதெல்லாம் ஒரு ரிக்ரெட். ரிக்ரெட் நமக்குள்ள வர்றது நல்லது, அது நம்ம திருத்தி கொள்ளலாம். ஆனால் அதே இதனால தான் இப்படியே ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது. அதைத்தான் உங்களை பார்த்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நமக்குள்ள ஒரு ரிக்ரெட் வரணும். நமக்குள்ள ஒரு கண்டிப்பாக நான் இப்படி செய்து விட்டேன் அல்லது இதனால் அப்படி ஆகிவிட்டது என்கிற உணர்வு நமக்குள்ள வர வேண்டியது அவசியம். உணர்வில்லாத மனிதர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. உணர்வு வர வேண்டும். ஆனால் அந்த உணர்வு தொடர்ந்தேர்ச்சியாய் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. அது ஒரு நெகட்டிவாக மாறக்கூடாது. அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆகையினால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை தவறு செய்து விழுந்து விட்டால் கூட நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து Psalms 145:14 உன்னதமான ஒரு வசனம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்முடைய தேவன் விழுந்தவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் தேவன் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர், என் குடும்பத்தை தூக்கி விடுகிற கர்த்தர். நான் விழுந்துட்டேன் இந்த விஷயத்துல, அல்லது இந்த காரியத்துல நான் விழுந்துட்டேன், இதுல எனக்கு தோல்வி மாதிரி தெரியுது, தவறு செய்துட்டேன், கர்த்தர் தூக்கி விட போகிறார். எல்லாரையும் தூக்கி விடுவார். மரித்த லாசருவை தூக்கிவிட்ட கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், இவனை அநேகம் தரம் இந்த பிசாசானது கீழே விழத்தள்ளுகிறது. இயேசு கை நீட்டி அவனை தூக்கி விட்டார். இயேசு கை நீட்டி உங்களையும் தூக்கி விடுவார், உங்கள் குடும்பத்தையும் தூக்கி விடுவார், உங்கள் பிள்ளைகளை தூக்கி விடுவார். நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே நான் கீழே விழுந்து விட்டேன், இது என்னுடைய தவறு, என்னுடைய தவறு இப்படின்னு நீங்கள் உங்களையே வருத்தி கொள்ளாதபடி ஆண்டவர் என்னை தூக்கி விடுவார். கீழே விழுந்து கிடக்கிறேன், ஆனால் தூக்கி விடுவார் என் ஆண்டவர். இந்த விஷயத்தில் நாங்கள் விழுந்துட்டது போல தெரியுது, இல்லை, நீதிமான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்க கர்த்தர் பலன் தருவார். இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படாது இருப்பதாக. கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ வில் நெவர் பி ஃபர்கிவன் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். மற்றவர்களை மன்னிக்கிறோமோ மன்னிக்கலையோ அது இன்னொரு பக்கம், அது இன்னொரு டீச்சிங். நம்மை நாம் மன்னிக்கிறது கிடையாது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஒரு 3 காரியம். நான் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், நான் அந்த விஷயத்தை வேற மாதிரி செஞ்சிருக்கணும், அல்லது இது என்னால் உண்டான தவறு அப்படின்னு சொல்லி நாம நம்மையே வருத்தி கொண்டு இருக்கிறோம் பாருங்க.
இதனால நான் என்னையே நானே மன்னிக்க முடியாது அப்படிங்கிறது. நீங்க மற்றவர்களை எப்படி மன்னிக்கிறீர்களோ, அதுபோல நம்மால் உண்டான சின்ன சின்ன தவறுகளுக்கு நம்மையும் நாம் மன்னிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல வந்தால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். எல்லா அநியாயங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா தவறுகள், எல்லா மிஸ்டேக்குகள், எல்லா பலவீனங்கள், வீக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சு நம்மை புது மனிதனாய் மாற்ற நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் எங்களை அழுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் எங்களை காயப்படுத்துகிற காரியங்கள். நீர் இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி 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 நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு கோடி நன்றி. நீர் எங்களோடு பேசின அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் இடையட்டுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளின் தேவை சகலவற்றையும் கர்த்தர் சந்தித்து தாருங்க. கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் வரும்போது நமக்குள் இருக்கிற ஹோப்லெஸ், நம்பிக்கையில்லாத காரியங்களை கர்த்தர் எடுத்து போடும்படி, நாம் அந்த நெகட்டிவ் காரியங்களை எடுத்து போடும்படி தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளை காலை சந்திக்கலாம். ஹாவ் அ குட் டே.